நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் தமிழகத்தில் பிரசித்தி பெற்றதாகும். இக்கோவிலுக்கு நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை புரிகின்றனர். மலைக்கோவில் செல்ல படிவழி பாதை, விஞ்ச், ரோப்கார் என 3 வழிகள் உள்ளன. இதில் 2 நிமிடத்தில் மலை உச்சியை அடைய பயன்பாட்டில் உள்ள ரோப்கார் பக்தர்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது. இந்த ரோப்கார் மாதத்தில் ஒரு நாளும் வருடத்தில் ஒரு மாதமும் பராமரிப்பு பணிக்காக நிறுத்தப்படுகிறது. இந்நிலையில் கடந்த அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி முதல் 44 நாட்களுக்கு வருடாந்திர பராமரிப்புக்காக நிறுத்தப்பட்டு பணிகள் நடைபெற்று வந்தது. புதிதாக 6 லட்சம் மதிப்பிலான இரும்பு கம்பிகள் மற்றும் 5 லட்சம் மதிப்பிலான ஷாப்டுகள், புதிய பேரிங்குகள் மாற்றப்பட்டு பெட்டிகளுக்கு புதுப்பொழிவு செய்யப்பட்டு இன்று முதல் பக்தர்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. இதற்காக ரோப்கார் பெட்டிகளும் மோட்டார்களும் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. பின்னர் பூசணிக்காய் சுற்றப்பட்டு ரோப்கார் இயக்கப்பட்டது. 44 நாட்களுக்கு பிறகு ரோப்கார் பக்தர்கள் பயன்பாட்டிற்கு வந்துள்ளது. பக்தர்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து பழனி கோவில் இணை ஆணையர் கூறும்பொழுது, பல வருடங்கள் பராமரிப்பு பணிகள் ஒருமுறை நடைபெறும் எனவும் அதில் கம்பிகள், உருளைகள், சாப்டுகள் ஆகிய புதிதாக மாற்றப்பட்டுள்ளதாகவும், மேலும் 2வது ரோப்கார் திட்டம் பற்றிய கேள்விக்கு விஞ்ச் என்று சொல்லக்கூடிய அதிநவீன தொழில்நுட்பம் பழனி மலை கோவிலுக்கு கொண்டுவர சாத்தியக்கூறு உள்ளதா என முதல்கட்ட ஆய்வு பணிகள் நடைபெற்று வருவதாகவும், இந்த திட்டம் வந்தால் ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் எளிதில் கொண்டு சேர்க்க முடியும் எனவும் கூறினார். நியூஸ் 21 செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் பாலகன்.